Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா 10ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் அதை தொடங்கணும். 1 முதல் 24 வசனங்களை ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த லூக்கா 10க்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தோம்ல, அதை திரும்பி நான் ஞாபகப்படுத்திடுறேன். லூக்கா 10 போ நேசி சேவை செய். லூக் 10 கோ லவ் சர்வ். ஸோ இன்னைக்கு நம்ம 25ஆம் வசனத்துலேருந்து படிக்க போகிறோம். அந்த போன வாரத்தில் 1 முதல் 24 வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், 70 பேர் ஊழியத்திற்கு அனுப்பப்படுதல், த மிஷன் ஆஃப் த 70. ஸோ இன்னைக்கு நம்ம 25லேருந்து படிக்கலாம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25லேருந்து 37 வரைக்கும் நியாயசாஸ்திரியின் கேள்வி. இயேசு நல்ல சமாரியன் அந்த உதாரணத்தை பயன்படுத்தி இவருக்கு பதில் கொடுப்பார். கொஸ்டின் பை எ லாயர், குட் சமாரிட்டன். ஸோ வாசிக்கலாம். இப்போ லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் நியாயசாஸ்திரி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கிலீஷில் இவருக்கு லாயர்னு போட்டிருக்கு. லாயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று அறிந்தவர். ஸோ இப்போ அந்த யூதர்கள் மத்தியில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ், ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த லாயர் அவர்களுக்கு சட்டங்களை எடுத்து சொல்லி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் இவர். ஸோ இவருக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். அவர் இப்போ இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவரை சோதிக்கும்படி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அப்படின்னா நம்ம இதை நெகட்டிவ் சென்ஸை நம்ம புரிஞ்சுக்க கூடாது, சரிங்களா? இப்போ சாத்தானுடைய சோதனை மாதிரி இது கிடையாது. எதற்காக இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஆழமான ஒரு தேடுதல் இருக்குமானால், அந்த தேடுதலின் வெளிப்பாடாக கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா, கேள்வி கேட்குறாங்கல்ல, அதுதான் இங்கே சோதிக்கும்படி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, சின்சியர் கொஸ்டின் ஃப்ரம் அ சின்சியர் சீக்கர். புரியுதுங்களா? அப்போ இந்த நியாயசாஸ்திரியும் இதை குறித்த ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடு வேண்டும் என்பதற்காக, ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிட்ட இந்த கொஸ்டினை கேட்குறாரு. என்ன கொஸ்டின் கேட்குறாரு? நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும். ஸோ இதற்கு முதலாவதாக நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? நித்திய ஜீவன் என்றால் என்ன, அதற்கு பிற்பாடு என்ன இயேசு சொல்கிறாரு அப்படின்றத நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே கண்டிப்பாக மரணத்தை சந்தித்தாக வேண்டும். அதாவது கிறிஸ்டியானிட்டியில், கிறிஸ்தவத்திலே மரணத்திற்கு பின்பாக வாழ்வு, லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்ற விஷயம் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. பிற மதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நீ நல்லா புண்ணியம் பண்ணனா அடுத்த ஜென்மத்தில் நீ மனிதனாக பிறப்ப, இந்த ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணாமல் கெடுதல் பண்ணிட்டு இருந்தனா அடுத்த ஜென்மத்தில் நீ கண்டிப்பாக ஒரு மிருகமாக தான் நீ பிறந்து ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர்கள் ஒரு மனிதன் இந்த பூமியிலே இருந்து வாழ்ந்து நல்லதை செய்து அவன் அப்படியே மரணம் அடையும் பொழுது அவருடைய ஆன்மா காற்றோடு காற்றாக கலந்து விடுகிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒரு முறை அவன் வாழ்வான், அப்படியே அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் மட்டும்தான், இல்லாவிட்டால் நம்முடைய வேத புத்தகத்தில் மட்டும்தான் மரணத்திற்கு பின்பாக வாழ்வு அப்படின்றத முக்கியப்படுத்தி சொல்லுகிறது. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முறை வாழ்வதற்கான அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் மனிதனை முதலாவது சிருஷ்டித்த பொழுது ஆண்டவருடைய கட்டளையை அவன் மீறினபடினாலே இந்த முழு மனுக்குலத்திற்குமே பாவம் வந்துவிட்டது
இதற்காக இயேசு கிறிஸ்து பரிகாரம் செலுத்த வேண்டியது இருந்தது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு நித்திய வாழ்வு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா அது நரகம். நித்தியம்னா உங்களுக்கு புரியுதா? இட்டர்னல் அப்படின்னா முடிவே இல்லாதது. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஒரு 100-120 வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோடு கூட இந்த உலக வாழ்வு உங்களுக்கு முடிஞ்சு போயிருது. ஆனா மரணத்திற்கு பிற்பாடு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதை பொறுத்தே அவர்களுடைய நித்திய வாழ்வு இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நித்திய ஜீவனான அந்த பரலோக வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நித்திய மரணமான, அதை பைபிள் எப்படி சொல்லுது, 2ஆம் மரணமான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நரக ஆக்கினைக்குள் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து இந்த நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக மாற்றப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேதத்தை ஆழமாக படிக்கும் பொழுது இந்த நித்திய ஜீவன் என்பது என்றைக்கோ ஒரு நாள் போய் பரலோகத்திலே நம்ம வாழுகிற வாழ்க்கையை மாத்திரம் அது சொல்லப்படவில்லை, இயேசுவை சுதந்தரிக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அன்றைக்கு கானானை அவங்க லேண்டா அதை சுதந்தரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இயேசுவை சுதந்தரிக்கிறது தான் அந்த பரம கானான், அந்த நித்திய ஜீவன் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அநேக வேளையில நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, என்ட்ரன்ஸ் டிக்கெட் பரலோகத்துக்கு கிடைச்சிருச்சு, அதனால நம்ம ஈஸியா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ரட்சிப்பு என்பது வேதத்தின் அடிப்படையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அனுதினமும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பைபிள் இன்சைட்ஸில் பல முறை நான் உங்களுக்கு ரட்சிப்பின் நிலைகளை குறித்து சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு மறக்கவே கூடாது இந்த காரியம். என்னெல்லாம் சொல்லிடலாமா? 3P ஞாபகம் வச்சுக்கணும் இங்கிலீஷில் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. பெனாலிட்டி ஆஃப் சின், அடுத்தது பவர் ஆஃப் சின், பிரசன்ஸ் ஆஃப் சின். பெனாலிட்டி ஆஃப் சின்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுதல். பவர் ஆஃப் சின், பாவத்தின் வல்லமையிலிருந்து காப்பாற்றப்படுதல். மூன்றாவதாக பிரசன்ஸ் ஆஃப் சின், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து காப்பாற்றப்படுதல். அப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த முதலாவது நிலையை அடைகிறான். அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய கடந்த காலத்திலே அவன் செய்த பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி தம்முடைய பிள்ளையாய் மாற்றி அவனை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக அவனோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார். அதுதான் அந்த 2வது நிலையான ரட்சிப்பு. அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து காப்பாற்றப்படணும்னு நான் சொன்னேன். அப்போ பாவத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது, ஒரு பவர் இருக்கு. அதனால தான் அநேகர் இந்த பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் விழுந்து போய் விடுகிறார்கள். சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபைக்கு ஒழுங்காக போகிறோம், நம்ம குடும்ப ஜபம் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், காணிக்க கொடுக்குறோம், ஊழியம் கூட பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்பது தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தின் வல்லமையை நம்ம மேற்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் பாவத்தை மன்னித்து நீதிமானா பரிசுத்தமாக மாற்றிட்டாருன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்தவானா நடந்துக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே இயேசுவினுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து விட்டது. இப்போ நம்ம பாவிகள் கிடையாது, நம்ம பரிசுத்தவான்கள். ஆனா பரிசுத்தவான்கள்ன்ற பெயரை பெற்ற நாம் பரிசுத்தவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, வேத புத்தகத்தை நம்ம வாசித்து நமக்குள்ள இருக்கிற கரைதிரையான காரியங்களை அதை நீக்கிவிட்டு பரிசுத்தத்திற்கு நேராக, இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா, இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த காரியம்? அப்போ இந்த இடத்துல நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட இந்த நியாயசாஸ்திரி கேட்கும் பொழுது இயேசு என்ன பதில் சொல்றாருன்னு வாசிக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? ஒரு பதில் கொடுக்காம அவர் ஒரு கொஸ்டின் போடுறாரு. திரும்பியும் ஒரு கொஸ்டின் கேட்டா அவர் பதில் கொடுக்கணும்.
ஆனா நிறைய இடங்கள்ல இயேசு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டா அவரும் இன்னொரு கொஸ்டின் கேட்பார் பாருங்களேன். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நியாயசாஸ்திரி தானே, நீ தானே லாயர், உனக்கு சட்டதிட்டங்கள்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குல்ல, எல்லாமே உனக்கு தெரியுமே, நீ இவ்வளோ நாட்களாக இந்த யூத ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறியே, உனக்கு தெரியாதது என்ன இருக்கு, இப்போ நீ வாசித்தது தானே, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ அந்த நியாயசாஸ்திரி எப்படி பதில் சொல்றாரு? லூக்கா 10:27, அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இப்போ ரொம்ப கிளியரா ஒரு நட்ஷல்ல இந்த நியாயசாஸ்திரி இயேசு கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2 விஷயம்தான் ஆண்டவரே நான் படிச்ச வரைக்கும் பார்த்திருக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, தேவனிடத்துல அன்பு கூறணும். அது எப்படி அன்பு கூறணும்னு சொல்றாரு. அதே மாதிரி மனிதர்களிடத்துல அன்பு கூறணும். மத்தேயு சுவிசேஷத்துல இதே சம்பவம் இருக்கிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அந்த டைம்ல இயேசு இந்த பதில சொல்ற மாதிரி போடப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? இங்க வந்து நியாயசாஸ்திரியே சொல்றாரு, ஆனா அந்த இடத்துல இயேசு பதில் சொல்ற மாதிரி போட்டிருக்கும். நம்ம பல முறை நம்முடைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 613 கட்டளைகளையும் 10 கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த 613 கட்டளைகளை நம்ம 3 பகுதிகளாக பிரித்து படித்தோம். முதல் பகுதி என்ன? ஒழுக்க சட்டங்கள், மாரல் லாஸ், சமுதாய சட்டதிட்டங்கள், சோஷியல் லாஸ். மூன்றாவதாக சடங்குகளின் சட்டங்கள், செரிமோனியல் லாஸ். இதுல முதல்ல என்னது? மாரல் லாஸ், ஒழுக்க சட்டங்கள்லாம் என்னென்ன சொல்லி கொடுத்தேன்? அதுதான் அந்த 10 கட்டளைகள். டெக்கலாக் அப்படின்னு சொல்றோம்ல, கிரீக்ல வந்து டெக்கா அப்படின்னா 10ன்னு அர்த்தம். ஸோ அந்த 10 கட்டளைகள் அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு நம்ம விளங்கி கொள்ளணும். இதை நம்ம பல முறை நான் உங்களுக்கு உதாரணங்களை சொல்லி விளக்கி இருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெளிவாக? நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லும் பொழுது, அநேக வேளையில நம்ம என்ன யோசிக்கிறோம்? எல்லா விதமான சட்டங்களையும் அவரே நிறைவேற்றிட்டாரு, நாம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நிறைய பேர் போதகர்கள் போதித்து கொண்டு கூட இருக்கிறார்கள். நம்ம கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஒரே ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு, என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க, அவருடைய கிருபை நம்மளை மறைச்சிரும் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஆனா நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் நம்ம அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியுமாக இயேசுவை உங்க காலின் கீழே நீங்க மிதித்து விட்டீர்கள் என்று சொன்னால் வேறொரு பலி உங்களுக்கு கிடைக்காதே, தேவனுடைய கரத்திலே விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், லிபர்ட்டி கொடுத்திருக்கிறார், நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆனா அந்த விடுதலை கிருபையினால நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த விடுதலை நம்ம பாவம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கூடாது. ஃப்ரீடம் ஃப்ரம் சின் அப்படின்றதுதான் உண்மையானது, ஃப்ரீடம் டு சின் கிடையாது. சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? அதாவது பாவத்திலிருந்து விடுதலை, ஆனால் பாவம் செய்வதற்காக விடுதலை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த 10 கட்டளைகளை இன்றைக்கும் நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். புரியுது அவங்களுக்கு? இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, தேவன் மனித உறவு, அடுத்தது மனித உறவு. நான் அந்த கிராஸ் போட்டு கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்களேன். வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவு, ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன் மனிதனோடு வைத்திருக்கிற உறவு. ஸோ இது 2மே இருக்கணும். அப்பதான் அது வந்து ஆண்டவருடைய கட்டளையை நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இப்போ நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாடு ரொம்ப ஈஸி, பழைய ஏற்பாடு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு தான் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா நீங்க மலை பிரசங்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பழைய ஏற்பாடுல ஒரு மனிதனை வெளிப்புறமா போய் கொலை செஞ்சாதான் கொலை. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன்? நியாயம் இல்லாமல் உன் சகோதரன் மேல நீ கோபப்பட்டாலே நீ வந்து எரி நரகத்திற்கு பாத்திரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன அங்க படித்து கொண்டோம்? கொலை ஈக்குவல் டு கோபம். பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதனோடு கூட போய் விபச்சாரம் செய்தால்தான் விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடு வந்து ரொம்ப ஈஸி.
சரீர பிரகாரமா ஏதாவது தப்பு பண்ணாதான் தண்டனை கிடைக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது இருதய சுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் எதற்காக ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் பரிசுத்தம் ஆக்கப்படுவதற்காக ரட்சிக்கப்படுகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஜெயித்து அந்த பாவத்திலே விடுதலையாகி ஒரு நாளிலே பரலோகத்திற்கு போகும் பொழுது, இயேசுவை முகமுகமாய் பார்க்கும் பொழுது அந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே காப்பாற்றப்படுகிறோம். சரியா? ஆனா சமுதாய சட்டங்கள்லாம் என்ன அர்த்தம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு நாடு ஆண்டவர் உருவாக்குறாரு. அவங்களாம் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க மணி அடிச்சா சோறு, அவ்வளோதான். போய் வேலை பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க. இதே தான் ரொட்டீனாக இருந்துச்சு. அப்போ ஒரு சக மனிதனோடு கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதுல்ல. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது போல சமுதாயத்துல, குடும்ப வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட மனிதனா அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களை இந்த சமுதாய சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உதாரணமா பாத்தீங்கன்னா, எந்த பெண்ணை திருமணம் செய்யணும், அந்த திருமணத்தின் போது எப்படி நடந்துக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கிறது, மேல அவங்க மாடி கட்டுறாங்க, அதுல கைப்பிடி சவுறு கட்டாமலே அவங்க விட்டுட்டாங்க. அதுல யாரோ போய் ஏறி தவறி விழுந்துடுறாங்க. அதுக்கு ஈடாக என்ன செய்யணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இப்ப யாரோ ஒருத்தன் மாடையோ ஆடையோ திருடுறான்னு வச்சுக்கோங்களேன். திருடி அவன் சாப்பிட்டுறான். சாப்பிட்டா என்ன செய்யணும், இல்லைன்னா அதை காயப்படுத்தினா என்ன செய்யணும் அப்படின்ற சட்டத்திட்டங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம அந்த சட்டத்திட்டங்களை அப்படியே எடுத்து கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நமக்கு இந்திய சட்டத்திட்டத்தின்படி நம்ம செஞ்சா போதும். மூன்றாவதாக என்ன சட்டத்திட்டம் அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு? செரிமோனியல் லாஸ், சடங்குகளின் சட்டம். இப்படி சொல்லும் பொழுது நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வந்துடணும். ஒன்று என்னது? பலிகள், பண்டிகைகள். பலிகள்னும் போது 5 விதமான பலிகளை வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் நம்ம படிக்கும்போது கிளியரா படிச்சிருக்கிறோம்ல. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஹோல் பர்ன்ட் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். ஸோ இது இப்போ நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த நாட்கள்ல ஏன் ஆண்டவர் பலி கொண்டு போக சொன்னார் அப்படின்னு சொன்னா, அப்போ இயேசு பலியாகல. அதனால அவங்க பாவத்தினுடைய அந்த விளைவை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வளர்த்த ஒரு ஆடையோ மாடையோ அவங்க கொண்டு போய் நிறுத்தி அது மேல கையை வச்சு பாவத்தை அறிக்கை செஞ்சு அவங்களுக்கு பதிலா இந்த ஆடையோ மாடையோ கொல்றாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலி ஆயிட்டார். ஸோ இயேசு கிறிஸ்துவிலே இந்த 5 விதமான பலிகளுமே நிறைவேறிவிட்டது. அதான் ப்ரொபிஷியேஷன், கிருபாதார பலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 யோவான்ல நம்ம வாசிப்போம் பாருங்களேன். இந்த வார்த்தை எதை அது விளக்குகிறது என்று சொன்னால், அந்த 5 விதமான பலியும் நமக்காக ஆண்டவர் செலுத்தி விட்டார், நிறைவேற்றி விடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஒரு பலி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பவுல் மூலமாக. ரோமர் 12:1, அன்றியும் சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப இனி ஈச் டைம் நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது ஒரு ஆடோ மாடோ புறாவோ அவசியம் இல்ல. ஆனா ஒன்று மிக முக்கியமானது என்னன்னா, நம்மையே ஜீவ பலியாக அந்த ஜெப நேரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். சரீரங்களைன்னு சொல்லி ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. அப்ப சரீர ரீதியான பாவங்களையும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரிய ரீதியா இதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய சரீரங்கள் தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, சரீர ரீதியான பாவங்களை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இவருடைய உதவியை நாட வேண்டும். அசுத்தமான ஒன்றும் நாம் செய்யாதபடிக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நான் அநேக வேளையில வாலிபர் கூட்டங்கள்ல பேசும்பொழுது நான் சொல்லுவேன், அதாவது நமக்கு எல்லாருக்குமே தப்பு பண்றோம் அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா என்றைக்கு ஆதாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சானோ அன்றைக்கே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டாயிற்று. இப்ப இனி ஒருத்தர் இது தப்பு தான், இது கரெக்ட் தான் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கே தெரியும் இது தப்பு, இது கரெக்ட்னு சொல்லிட்டு. நான் அப்போ சொல்லுவேன் அவங்களுக்கு, நம்ம யாராவது தப்பு வெளிப்படையா பண்றோமா? கிடையாது. 4 செவுத்துக்குள்ள இல்லாட்டா யாரும் இல்லாத இடத்துக்கு போய் தான் தப்பு பண்றோம். அப்ப நமக்கு தெரியுது நம்ம பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ ஒன்று டிவிலையோ இல்லைன்னா மொபைல்லையோ தேவையில்லாத ஒரு சைட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட்ல ஆபாசமான படங்கள் இருக்கிறது. திடீரென்று சொல்லி உங்க அப்பா அம்மாவோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க வந்தா டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி வேற மாத்துறீங்கல்ல, அதுதான் அந்த பாவம். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல. நம்மளுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா
ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கணும். அப்ப தேவ சமூகத்துல போகும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட பலியை செலுத்தணும்னு சொல்லிட்டு இங்க பவுல் கிளியரா சொல்லிட்டார். அடுத்த பகுதியில் என்னது? பண்டிகைகள். யூதர்களுக்கு கர்த்தர் 7 பண்டிகைகளை கொடுத்தார். உங்களை ஞாபகப்படுத்துறேன். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை, கூடார பண்டிகை அல்லது சுக்கோத் பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் பாஸ்ஓவர் இல்லைனா பாஸ்ஓவர் ஃபீஸ்ட்னு சொல்லலாம், ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட், ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட், ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், ஃபீஸ்ட் ஆஃப் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், சுக்கோத் அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேத புத்தகத்துல இதை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இது யூதர்களின் பண்டிகை அப்படின்னு வரல. என்ன போட்டிருக்குன்னா கர்த்தருடைய பண்டிகை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகையின் மூலமாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப உதாரணமா அன்றைக்கு அவர்களை ஏன் கொண்டாட சொன்னாரு அப்படின்னு சொன்னா, பஸ்கா அப்படின்னு சொல்லும் பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் எப்படி 10 வாதைகளை எகிப்தியர்களுக்கு கொடுத்து இவர்களை ஆச்சரியமாய் கொண்டு வந்ததை இவர்களுடைய அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக வருடந்தோறும் அதை நினைவு கூறும்படியாக அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க சொன்னார். அதுக்கு பிற்பாடு அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதற்கு பிற்பாடு முதற்பலன் பண்டிகை, பஸ்கால இருந்து 50வது நாள் பெந்தைகோஸ்தே பண்டிகைன்னும் போது அவங்களுக்கு அறுவடை பண்டிகை. ஆனா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதிகமாக உலகம் எங்கிலும் செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா கிறிஸ்மஸ், அடுத்தது குட் ஃப்ரைடே, இன்னொன்னு ஈஸ்டர். இது 3த்தையுமே ஆண்டவர் பண்டிகையா கொண்டாட சொல்லவே இல்லை. ஆனா எதை நம்ம ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ரீதியாக நம்மள பார்க்க சொல்லி இருக்கிறார்னா, அன்றைக்கு 7 பண்டிகைகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பண்டிகைகள் இன்றைக்கு இயேசுவிலே சில பண்டிகைகள் நிறைவேறி விட்டது. ஒன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னும் சிலது நிறைவேற வேண்டியது இருக்கிறது. நான் இதை கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பஸ்கா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவின் பாடு மரணத்தை அது குறிக்கிறது. தன்னுடைய பாடு மரணத்தின் மூலமாக அந்த பண்டிகையை நிறைவேற்றி விட்டார். சோ மறுபடியும் நம்ம அதனால்தான் பலி கொண்டு போல. 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது இது எதற்கு அடையாளம்? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளம். புளிப்பு அப்படின்னா பாவம்னு அர்த்தம். அப்ப இயேசு என்னதான் இந்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்தாலும் அவர் மேலதான் அது சுமத்தப்பட்டதை தவிர அவருக்குள்ள அந்த பாவம் போல. அதனால அந்த புளிப்பில்லா சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு அடையாளம் தான் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். 3வதாக அந்த முதற்பலன் பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து முதற் பலனானவராக உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு மரித்து பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார். அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் தான் முதற்பலன் பண்டிகை. 4வதாக அந்த பெந்தைகோஸ்தே பண்டிகை என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2ல பார்க்கிறோம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது ஏறக்குறைய 120 பேர் அந்த ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரா? அப்ப பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றார், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, சபை பிறக்கிறது. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அறுவடை பண்டிகை, நமக்கு ஆத்தும அறுவடை ஆரம்பமானது. அப்ப இன்றைக்கு வரைக்கும் சபையின் மூலமாக தேவன் இந்த ஆத்தும அறுவடையை அறுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எப்ப முடியும்? ஆண்டவருடைய ரகசிய வருகை வரைக்கும் இந்த காரியம் நடைபெறும். 5வது பண்டிகை என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம், எக்கால பண்டிகை. இது எதற்கு அடையாளம்? இயேசுவினுடைய ரகசிய வருகைக்கு அடையாளம். நம்மலாம் அதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது மேகத்திலே ஆண்டவர் அந்த பிரதான தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறார். இந்த பூமியில இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். 1 கொரிந்தியர், தெசலோனிக்கேயர் இந்த பகுதியில் நம்ம தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து ஒரு பண்டிகை இருக்கிறது. அது என்னது? பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை. இது நடக்க போகுது அப்படின்னா, ஆண்டவர் பிதாவின் முன்பாக ரட்சிக்கப்பட்ட நம்மை கொண்டு போய் ஒரே தரம் அவர் போய் பிரதான ஆசாரியராக அதை ரெப்ரசன்ட் பண்ணி, இவர்களுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தி மீட்டிருக்கிறேன் நம்மளெல்லாம் ஒப்படைக்க போகிற அந்த நாள். அது பரலோகத்திலே பிதாவின் முன்பாக நடைபெற போகிறது. அடுத்தது கடைசியாக கூடார பண்டிகை, சுக்கோத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசுவும் மணவாட்டியும் ஆளுகை செய்வதை தான் அது குறிக்கிறது. ஏற்கனவே நடந்ததை நம்ம நினைவு கூறணும். இனிமேல் நடந்து கொண்டிருக்கிறதை நாமும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல கான்ட்ரிபியூட் பண்ணணும். இனிமேல் நடக்க போகிற காரியங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கணும். இவ்வளவுதான். நம்ம இப்ப போய் ஒரு ஆடை வெட்டி பஸ்கா கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. புளிப்பில்லா அப்போ சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப என்ன நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப இந்த குட் ஃப்ரைடே எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவாமிய ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவரை கொலை செய்வாங்க.
அன்னைக்கு எல்லாரும் ஒரு கஞ்சி தான் குடிக்கணும். அதுக்கு பிறகு அடுத்தது அவர் அடக்கம் பண்ணணும். திரும்பி ஈஸ்டர் அந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உயிரோடு எழுப்பணும். இதை எவ்ரி இயர் ஒரு சடங்கு ரீதியாக அவர் செய்யவே சொல்லலை. இதை கம்யூனியனா ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்னா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரே தவிர, அந்த திருவிருந்தில் அவரை நம்ம நினைவு கூறணும், அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறணும் தான் சொல்கிறாரே தவிர, நம்ம எல்லாரும் எதை எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படின்னா இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ இந்த நியாயசாஸ்திரி இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவன் எதை மனதில் வைத்து சொல்லுகிறான் என்று சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். நாங்கள் எல்லாருமே அதை டிஃபால்ட்டாக செய்கிறோம். எப்போவுமே நாங்கள் தேவன்ட்ட அன்பு கூறுறதுல கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நேசி அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்கிறத பார்க்கலாம். இப்போ இயேசு இப்படி அவன் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை மத்தேயுல நம்ம வாசிப்போம். அது என்ன அப்படின்னா, மத்தேயு 22:40, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இப்போ இந்த 2 கற்பனை சொன்னான் பார்த்தீங்களா, அது 2த்துல ஹோல் பைபிளும் அடங்கி இருக்குன்னு இயேசு சொல்றாரு. நியாயப்பிரமாணம்னு என்னது? வேதத்தில் உள்ள முதல் 5 புத்தகங்கள். தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொன்னா என்னது? யோசுவால இருந்து மல்கியா வரைக்கும். சரியா? அப்ப இயேசு பேசும்போது பழைய ஏற்பாடு மட்டும் தானே இருந்துச்சு. அப்ப அந்த ஹோல் பைபிளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இங்க குறிப்பிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு நல்லா புரியுதா? இப்ப இயேசு இவனுடைய பதில கேட்டு அவர் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா 10:28, அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். கரெக்டா சொல்லிட்ட தம்பி, நீ இதே மாதிரி நீயும் செய், அப்ப நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய் அப்படின்றதுதான் இயேசு இங்க சொல்றார். இப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இயேசு கிட்ட பாராட்ட பெற்றான்ல. இப்போ ஓவர் ஸ்மார்ட்டா திரும்பி அவன் பந்தா பண்ணிக்கிட்டு இயேசு கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்கிறான், அறிவாளி மாதிரி. லூக்கா 10:29, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு இன்னும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுன்றதுக்காக தான் அப்படின்னு இங்க கிளியரா போட்டிருக்கு பாருங்க. தன்னை நீதிமானா காண்பிக்கியான். என்ன கேட்குறான்? என்னுடைய பிறன் யார்? இப்போ என்ன சொல்ல வரான் அப்படின்னா, யூத கல்ச்சர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 முதல் 4 வரைக்கும் அந்த 10 கட்டளையில இருக்குல்ல, அதை கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சாங்க. அதாவது அவங்க தேவனுக்குரிய காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கொலை செய்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, களவு, பொய் சொல்கிறது, இதுதான் அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரோமரில் சொல்வார். என்ன சொல்வார்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷன் அப்படின்லாம் சொல்கிறாரு பாருங்களேன். ரீசன் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்படலை, அவங்களுக்கு எந்த டீச்சிங்கும் இல்லை. ஆனால் இன்னைக்கு வேத புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு உதவியாக கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஈஸியாக கடைபிடிக்கணுன்றதுக்காக அவர் நம்முடைய இருதய பலகையில் இந்த கற்பனைகளை எழுதியிருக்கிறாராம். அப்போது நம்ம ஏதாவது தவறு செய்யும் போது கூட பரிசுத்த ஆவியான ஒரு சிக்னல் கொடுப்பார், நீ போகிறது தவறான பாதைன்னு சொல்லுவார். எல்லாருமே அதை மீறி தான் தவறு செய்வாங்க, யாருக்குமே பேசாமல் இருக்க மாட்டார். சரிங்களா? அந்த மனசாட்சியை விற்று போட்டு விட்டு தான் அவர்கள் தவறு செய்வார்கள். ஒருவேளை வெளியே அவங்களுக்கு நான் எந்த தப்புமே பண்ணல, யார் தப்பு பண்ணது சண்டை கூட போடுவாங்க நம்மக்கிட்ட, ஆனால் அவங்க மனசாட்சி சொல்லும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இயேசு கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணுறது பெரிய பிரச்சனையே கிடையாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். தேவனுடைய காரியங்களை செய்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. காணிக்க கொடுக்க சொல்கிறீங்களா, கொடுத்துட்றேன். ஊழியம் செய்ய சொல்கிறீங்களா, போய் செஞ்சுறேன். குடும்ப ஜெபமாக கரெக்டாக பண்ணிடுறேன், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் கண்ணை திறந்து மற்றவங்களோட பேசுகிற காரியங்களில் தான் பிரச்சனையே நமக்கு வரும். போராட்டம் பிரச்சனையே எங்கே வருது? சக மனிதர்களுக்கு கூட தான் வருது. இப்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, எங்களுக்கு பிறன் யாருன்னு சொல்லிடுங்க, அப்போ இதை கரெக்டாக நாங்கள் கடைப்பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறான். பிறன் யார்? பிறன்னா ஒருவேளை தமிழ் வேர்டு அவ்வளோ உங்களுக்கு புரியலன்னா நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஹூ இஸ் யோர் நெய்பர்னு கேட்குறான். சரிங்களா? ஆண்டவர் பின்வரும் வசனங்களில் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. நம்ம எப்போவுமே இந்த நல்ல சமாரியன் கதை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம கதையாக படிப்போம். ஆனால் இயேசு எதற்கு பதிலாக இதை சொல்கிறார் அப்படின்னா, நியாயசாஸ்திரி கேட்ட அந்த கேள்வி, என்னுடைய பிறன் யார், ஹூ இஸ் மை நெய்பர் அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் பதில் கொடுக்கறதுக்கு தான் நல்ல சமாரியன் அந்த சம்பவத்தை அவர் விளக்குகிறார். ஏன்னு சொன்னால், யூத கலாச்சாரத்தில் அந்த ரபிக்கள் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, லேவியராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம்,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அதோட அவங்க நிறுத்தல. இதுக்கு என்ன அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிறன் உன்னுடைய இன்னொரு யூத சகோதரன், அவன் தான் உன்னுடைய பிறன். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு யூத சகோதரன் கஷ்டப்பட்டா அவனுக்கு நீ போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தாம அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உன் சத்ருவை நீ பகைப்பாயாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சத்ரு யாருன்னு சொன்னாங்க. இந்த சத்ரு யாருன்னா புறஜாதி. அப்போ புறஜாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சீஷர்கள் மிக கடுமையாக அவர்களை வெறுத்தார்கள். நாய்களை போட நடத்தினாங்க. இவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள்னு சொன்னாங்க. அவர்களோடு புசிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. போக வேண்டிய நிர்பந்தம் வந்தாலும் வெளியில அவங்க காலில் படிந்த தூசி எடுத்துருவாங்க. இப்படி கடுமையாக அவர்களை நடத்தினார்கள். அவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அதனால இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களே எக்ஸ்ட்ரா சட்டத்திட்டங்களை போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஒரு புறஜாதியான ஒரு பெண் திடீர் என்று சொல்லி பிரசவ வலியோட வரா அப்படின்னா, இந்த யூத டாக்டர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த பிரசவத்தை பார்க்க மாட்டாங்களாம், துரத்தி விட்டுருவாங்களாம். ஏன்னா அப்படி பிரசவம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்து விட்டால் அதன் மூலமாக ஒரு புறஜாதி பூமிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி சில புத்தகங்களிலே நான் வாசித்தேன். இப்போ இவங்க இதை தான் மைண்டில் அவன் வச்சிருக்கிறான். வச்சுட்டு கேட்குறான், பிறன் யார்? ஏன்னா இப்போ நம்ம பிறன்னா என்ன யோசித்து போனால், நம்ம சாப்பாடு கொடுப்போம், அவங்க குழம்பு கொடுப்பாங்க. நம்ம போய் ஒரு பண்டம் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தோன்னா இன் ரிட்டன் அவங்க தட்டில் போட்டு தருவாங்கல்ல. அப்படிப்பட்டவங்கள பிறன் நினச்சிட்டு உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நம்ம உதவி செய்துட்டே இருப்போம். அதனால தான் மலை பிரசங்கத்தில் சொல்வார்ல ஆண்டவர், உனக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கே நீ நன்மை செஞ்சால் பிரயோஜனம் என்ன, உன்னுடைய சத்ருக்களை நேசி சிநேகிப்பாயாக என்று சொல்லி சொல்லுவார்ல. இதன் அடிப்படையில் தான் இயேசு சொல்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ பாருங்க, இப்போ இவனுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்ததுன்னா, இயேசுவும் யூதன் தானே, அதனால உன்னுடைய பிறன் யாருன்னா இன்னொரு யூதன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுவார், இல்லாட்டா வேற ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு யோசிச்சிருப்பான். ஆனால் இயேசு இந்த உதாரணத்தை விளக்குகிறார். வாசிக்கலாம் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த இடத்துல இயேசு ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். பிறன் யார் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்றார். ஒரு மனுஷன் தான், அவன் எருசலேம்லேருந்து எரிகோக்கு போனான். போகிற வழியில் அந்த கொள்ளையர்கள் திருடர்கள் அவனை அடித்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்க பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே கேட்டு கொண்டிருக்கிற அந்த நியாயசாஸ்திரிக்கும் சூழ்ந்திருக்கிற யூத ஜனங்களுக்கும் நல்லா புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, பொதுவாக எருசலேம்லேருந்து எரிகோ வழியாக அந்த சாலையை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கிற இடம். இப்போ நம்மளுடைய பட்டணத்தை எடுத்துக்கிட்டா கூட சில ஏரியாவுக்கு போகிறதுக்கே நம்ம பயப்படுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அங்கே ஒரே ரவுடி பசங்கள்லாம் இருக்கிறாங்க, திருடருங்க ரொம்ப ஜாஸ்தி, அதனால இங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா பெயரை சொன்னாலே அப்படியே அலற அளவுக்கு நமக்கு நிறையா ஏரியாஸ் நம்ம ஊரில் இருக்குல்ல. அதே மாதிரி எருசலேம்லேருந்து எரிகோ அந்த ஹை ரோடு அந்த சாலை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பொதுவாக ஜனங்கள் போகவே மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது 31, 32, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ ஆசாரியன் லேவியன் அப்படின்னு 2 பேர் போறாங்கல்ல. ஆசாரியர்கள்னா யாரு? இவங்களும் லேவி கோத்திரம் தான். அந்த பலி செலுத்துறவங்க இவங்க. லேவியர்கள் இவங்க 2 பேரும் போறாங்களாம். இவங்க எப்படி போறாங்க? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க they are supposed to help இல்லை, அவங்களுக்கு தெரியும் இந்த லா என்னன்னு தெரியும். அப்போ ஒரு யூதன் அங்கே குற்றுயிராக கிடக்குறான், அவனுக்கு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ ஆனால் அவன் ஹெல்ப் பண்ணவே இல்லை. நான் இதை வாசிக்கும் பொழுது இந்த ஆசாரியர்களும் இந்த லேவியர்களும் பக்கமாய் விலகி போனார்கள் அப்படின்றதுக்கு அவங்க என்னெல்லாம் சாக்கு போக்கு யோசித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மனுஷன் இங்கே ஏன் வந்தான், இது மோசமான ரோடுன்னு அவனுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும் போது இதுக்கு எதுக்கு அவன் வரணும், அப்போ இவனுக்கு இது மூலமாக நல்ல புத்தி வரட்டும், அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த பக்கத்தில் அவன் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் இல்லைன்னா, நானே தனியாக போகிறேன், தனியாக போயிட்டு அவனுக்கு என்ன நான் உதவி செய்கிறதுன்னு கேட்டிருக்கலாம். இன்னும் இப்படி சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இந்த படுத்து கிடக்கிறவன் சும்மா ஆக்ட் பண்ணுறானோ, அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறான்,
ஒருவேளை நான் போய் ஹெல்ப் பண்ண போய் என்ன தாக்கிட்டானா, என்னுடைய எல்லாத்தையும் பிடுங்கிட்டானா, கொள்ளையிட்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சு, இரவு நேரங்கள்ல நீங்க ஹைவேல போகும்போது, பைபாஸ் ரோட்ல போகும்போது இப்போ வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தாதீங்க, யாராவது கை காமிச்சு நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்டாதீங்க, இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற மாதிரி ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்தா கூட நிறுத்தாம போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ரத்தம்லாம் வர மாதிரி வண்டிலாம் உடஞ்சு கிடக்கிற மாதிரி போட்டுட்டு அப்படி நிறுத்தி ஹெல்ப் பண்றவங்கள்ட்டயே அவங்க சண்டை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் பிடுங்கினாங்களாம். ஸோ அப்படி ஒரு வேளை நடந்துருமோன்னு இந்த ஆசாரியன் லேவியன் பயந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் தேவாலய பணியை இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, ஃபாஸ்ட்டாக நான் திரும்பி எருசலேமுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி இருக்கலாம். இல்லாட்டா நான் ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டை விட்டு வந்தது, அதனால என் குடும்பத்தை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். நான் இந்த ஆசாரியன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், இப்போ போய் இந்த ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற இந்த மனுஷனை போய் தொட்டேன்னா என் ட்ரெஸ்ஸு கரையாயிரும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லாட்டி எனக்கு இவனுக்கு மருந்து போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லாட்டி நான் மட்டும் தனியா இருந்து எப்படி இவனுக்கு உதவி செய்யறது, வேற யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லாட்டி இந்த மனுஷன் ஹெல்ப்புக்கு கேட்கவே இல்லையே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கவே இல்லையேன்னு, இப்படி பல சாக்கு போக்குகளை இந்த ஆசாரியனும் லேவியனும் சொல்லி இருக்கலாம். இயேசுடைய பதிலுக்காக ஆவலோடு கூட இந்த லாயர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு, என்ன சொல்ல போறாரு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு. வாசிக்கலாம். லூக்கா 10:33. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இதை கேட்ட உடனே இந்த நியாயசாஸ்திரிக்கும் அங்க சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கும் ஷாக் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆசாரியன் போனா ஹெல்ப் பண்ணாம ஒதுங்கி போயிட்டான், ஒரு லேவியன் அந்த பக்கமா போனா அவனும் ஹெல்ப் பண்ணாம ஒதுங்கி போயிட்டான், இப்ப அடுத்து ஒரு ஏழை யூதன் வந்தான், அவன் இவனுக்கு உதவி செய்தான் அப்படின்னு தான் இயேசு இந்த ஸ்டோரியை சொல்லுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒரு சமாரியன் வந்தான் அப்படின்ன உடனே ஷாக் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு இந்த சமாரியன் யாருன்னு தெரியாததுனால நம்ம இதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா பாடல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, நல்ல சமாரியன் இயேசு. இந்த பாட்டு ஆக்சுவலா தப்பு, இறையியல் ரீதியாக இந்த பாடல் தப்பு. ஒரு நாளும் இயேசு சமாரியனா மாற முடியாது. சமாரியன் என்பது யூதர்களால வெறுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்முடைய பாடத்துல நான் சொல்லி கொடுத்தேன். அதாவது இஸ்ரவேல் அப்படின்றது சவுல், தாவீது, சாலமோன் வரைக்கும் தான் இஸ்ரவேலா ஒன்னா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். சாலமோனின் குமாரனாகிய ரெகொபயாமின் நாட்கள்ல இரண்டாக பிரிந்து விட்டது. 10 கோத்திரத்தை இஸ்ரவேல் என்று அழைத்தார்கள், 2 கோத்திரம் யூதா பென்யமின் கோத்திரத்தை யூதா தேசம்னு அழைத்தாங்க, ஜுடேயா. அப்போ இந்த இஸ்ரவேலுக்கு தலைநகராக சமாரியா இருந்துச்சு, யூதா தேசத்துக்கு தலைநகரமா எருசலேம் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை இவங்க 2 பேருக்கும் அப்படின்னா, இந்த சமாரியர்கள் விக்கிரகங்களை அவர்கள் வழிபட்டது மாத்திரமல்ல, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களையும் திருமணம் செய்து கொண்டார்கள். இதனால யூதா தேசத்துல இருந்த, எருசலேம் தேசத்துல இருந்த யூதர்கள் இதை கேள்விப்பட்டு இந்த சமாரியர்களை வெறுத்தார்கள். இவங்க கலப்படமாயிட்டாங்க, தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க, இந்த புறஜாதிகளோட சம்பந்தம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மிகவும் வெறுத்தார்கள். அப்போ அதனால இவர்கள் அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க இவங்கள சேர்க்க மாட்டாங்க, 2 பேரும் விரோதிகள். இப்போ ஆனா ஆண்டவர் இவங்க விரோதியா நினைக்கிறவன் நல்லவர்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. ஒரு சமாரியன் வந்தான், இந்த யூதர்கள் 2 பேரும் அந்த பக்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்க. ஆனா நீங்க வெறுக்கிற இந்த சமாரியன் இந்த மனிதன் மேல் மனதுருகி கிட்ட என்ன பண்ணானா, அவன் மனதுருக்கத்தின் வெளிப்பாடாக 34 கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலேற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்ப என்ன பண்றான்னு சொல்லி இங்க இயேசு சொல்றாரு. அவன் கிட்ட போனான், கிட்ட போய் அவனுடைய காயங்கள்லாம் துடைக்கிறான், தொடச்சு எண்ணெய் போடுறான், திராட்சரசம் வார்த்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் எண்ணெயில ஒரு ஹீலிங், ஒன்று குணமாக்குகிற ஒரு வலிமை இருக்கிறது. நம்ம கூட இப்ப அடிப்பட்டா தேங்காய் எண்ணெய் போடும், அது மாதிரி எண்ணெய் போடுறது ஓகே. ஆனா ஏன் திராட்சரசத்தை போய் காயப்பட்ட இடத்துல ஊற்றினா அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல அந்த திராட்சரசம் ஒரு டிஞ்சர் மாதிரி, ஒரு ஆன்டிசெப்டிக் மெடிசன் மாதிரி
அது பயன்படுத்தப்பட்டது. அன்னைக்கெல்லாம் கார்லாம் கிடையாதுல்ல. அப்போ ஒரு சுய வாகனத்தின் மேல் ஏற்றினா அவன் கழுதலையோ குதிரையிலையோ அதுல வந்திருப்பான்ல, அது மேல ஏத்தி ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு ஒரு சத்திரத்தான் கையில போய் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு கேர் டேக்கர் மாதிரி அவனை ஒப்பு கொடுத்து 2 பணத்தை கொடுத்தானோ, செலவுக்கு வச்சுக்கோ, இன்னும் எவ்வளோ செலவானாலும் நான் ரிட்டர்ன் போகும்போது உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. அந்த 2 பணம் அப்படின்றது எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 2 அல்லது 3 வாரத்துக்கு இந்த மனிதனை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பணம். சரிங்களா? இப்ப 2-3 வாரம் ஆச்சுன்னா கண்டிப்பா அவன் எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான்ல. அதுதான் இங்க இயேசு சொல்றாரு. இப்போ இதை சொல்லிட்டு இயேசு கேட்கிறாரு, லாயரை பார்த்து கேட்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 36-37. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இப்ப என்ன பதில் சொல்றான்? அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இப்ப ரொம்ப கிளியரா இந்த சம்பவத்தின் மூலமாக இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இரக்கம் செய்தவன் சொல்றல, கரெக்டா சொல்லிட்ட. அதே மாதிரி நீயும் போய் இரக்கம் செய்தனா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்றதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அநேக வேளையில நம்ம என்ன யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், என் காரியத்துலலாம் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், நாங்க குடும்ப ஜெபம் செய்றோம், ஊழியம் செய்றோம், எல்லாத்துலயும் நாங்க கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பிறர் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யாமல் நம்முடைய கண்களையும் காதுகளையும் அடைத்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக யோவான் மூலமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதை நான் வாசித்துட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்களேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் எதிர்த்த வீட்டுக்காரன் கஷ்டப்படும் போது உன் கண்களை அடைச்சு கொள்றியே, உடைய பெற்றோரை கண்டு கொள்ள மாட்டேங்கிறியே, உடைய சபையில் இருக்கிற சபை விசுவாசிகளுக்கு நீ எந்த உதவியும் செய்யாம இருக்கிறியே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உன்னுடைய உதவிக்கர நீட்டப்பட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றார். அப்படி நீ தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யாம இருந்தனா என்ன சொல்லப்படுகிறது? நீ ஒரு பொய்யன். நீ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு காட்டாவிட்டால் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு காட்ட முடியும்? ஆண்டவர் எதை வச்சு அவரை நேசிக்கிறோன்றத இங்க தீர்மானிக்கிறார் பாருங்களேன். நம்ம சக மனிதர்களுக்கு நம்முடைய இரக்க சுவாபத்தை காண்பித்து அவர்களுக்கு உதவி செய்வது மூலமாக தான் நம்ம தேவனிடத்துல அன்பு காட்டுகிறோம் அப்படின்றத ஆண்டவர் தீர்மானிக்கிறார். இந்த இடத்துல ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்படி உதவி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களையா பார்த்து போய் செய்யணும்னு கிடையாது. யாராவது ஒருத்தர் பசிக்குதுமா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு சாப்பாடு பொட்டலத்தையும் கொடுத்துட்டு அடுத்த வாரத்துல இருந்து சர்ச்சுக்கு வந்துரு, நீ கிறிஸ்டியனா மாறு அப்படின்னு சொல்லி அது மூலமா நம்ம திணிக்க பார்க்க கூடாது. அந்த நாட்களிலே ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வரும்பொழுது வியாபாரம் பண்ண தான் வந்தாங்க. வியாபாரம் பண்ண வரும் பொழுது அவர்கள் சுவிசேஷத்தையும் அறிவித்தார்கள். ஒருவேளை நம்ம சொல்லுவோம் இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்ல விஷயங்கள், நிறைய காரியங்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. நாகரிகத்தை கொடுத்துருக்குறாங்க, ட்ரெஸ் போட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நிறைய மருத்துவமனைகள் கட்டி கொடுத்தாங்க, நிறைய இடத்துல போக்குவரத்து, இந்த ரயில்வே ட்ராக் எல்லாம் போட்டது அவங்க தான். ரோடு போட்டு கொடுத்து, போர்வெல் போட்டு கொடுத்து, எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். அவங்க வரலன்னா நமக்கு இவ்வளோ வசதிகள் இருந்திருக்காது. அவங்க இந்தியாவுக்கு வரும்பொழுது பெண்கள் எல்லாம் மேல் ஆடை கூட போடாம ஒரு துணி மட்டும் தான் கீழே ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க. ஆண்கள் ஒரு சின்ன தன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு சின்ன ஆடை பயன்படுத்தினாங்க. ஆனா இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்ததற்கு அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம். நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், வெளிநாட்டு தெய்வம் இயேசு என்று சொல்லி வெள்ளையர்கள் தான் கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா கிறிஸ்தவம் அப்ப வந்தது கிடையாது. ஆண்டவர் நம்மை நேசிச்சு 52 ஏடியிலேயே இயேசுவோடு கூட 12 சீடர்ல ஒருவராகிய தோமாவையே இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அப்பமே கிறிஸ்தவம் இங்க வந்துருச்சு. அப்ப தோமா மூலமாக கிறிஸ்தவம் அன்னைக்கே வந்ததுதான். அதை அறியாதவர்கள் தான் வெளிநாட்டு தெய்வம் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவர்கள் வரும்பொழுது இங்க ஒண்ணுமே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாததுனால 3 S கொடுத்தாங்களாம். என்னது அப்படின்னா சூப், சோப், சால்வேஷன். சூப்னா ஆகாரம் கொடுத்தாங்க, சோப்னா நம்ம பேசிக் நீட்ஸை அடிப்படை தேவைகளை சந்திச்சாங்க, 3வதாக தான் ரட்சிப்பை பற்றி சொன்னாங்களாம். இது முதல் 2த்தையும் செய்யாம 3வது அந்த ரட்சிப்பை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கே சாப்பாடு இல்லை சாமி, நாங்கள் எங்க இதெல்லாம் தேடுறது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு அவங்க யாருமே கேட்டிருந்துருக்க மாட்டாங்க.
அப்ப முதலாவது ஆகாரத்தை கொடுத்தாங்க. அவங்க கஷ்டப்படுறதுல அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. மனிதாபியமா அவங்க நடந்துக்கிட்டாங்க. இதை கூட இன்னைக்கு தப்பா பேசுறாங்க பாருங்களேன். அவங்க இதெல்லாம் கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி கிறிஸ்தவத்துல மாத்திட்டாங்களாம். கிரகம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற ஒருத்தரை உயிரோட எரித்து கொண்டுட்டாங்கல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரிசா மாநிலத்துல. அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் கொன்று விட்டார்கள். சில இந்த மத வெறியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்றாங்க இவங்க கிறிஸ்தவத்தை மாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, இந்த மாதிரி உதவிலாம் செஞ்சு அவங்கள மயக்கி கிறிஸ்தவத்துல மாத்துறாங்க, மதம் மாற்றுறாங்க. ஆனா ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா இன்னொரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது அவன் உதவி செய்வான். இப்போ இந்த கிரகம் ஸ்டெயின்ஸ் சொல்லப்படுகிறவர், அவர் குஷ்டரோகிகள் மத்தியிலே அவர் ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். குஷ்டரோகியை யாருமே தொடவே மாட்டோம், அவங்க பக்கத்துல போவே பயப்படுவோம், ஏன்னா அது தொற்று வியாதி. ஆனா அந்த குஷ்டத்தை தொட்டு அந்த அழுகி போன சரீரத்துக்கு மருந்து போட்டு காயத்தை கட்டி அவர்களை பராமரித்து அவர்களை ஆதரித்தார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு சாதாரண மனிதனா, அவரு தேவன் அவருக்குள்ள இருந்தனாலதான் அவரால் அதை செய்ய முடிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுகிற ஜனமா இருந்தாலும் அருவருப்பு பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய நம்ம முன் வருவோம். மதர் தெரசாவை குறித்து ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை ஒரு கடைக்காரன்ட்ட போயிட்டு எங்க ஜனங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாரியை எப்படி பிடிச்சு பிச்சை கேட்டாங்களாம். எப்படியாவது ஆகாரத்துக்காக எங்க ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, நமக்கு எல்லாம் சேரிட்டி அது ரொம்ப அவங்க முக்கியப்படுத்தி செய்வாங்க இல்லையா. அப்ப அந்த கடைக்காரன் நீ ஏன் என்னை இப்ப தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அப்படியே காரி துப்புனானாம். அந்த எச்சில் அவங்க முகத்துல போய் விழுந்துச்சான். விழுந்த உடனே அந்த எச்சில் அப்படியே துடைத்து விட்டு அவங்க சொன்னாங்களாம், நீ இந்த எச்சிலை எனக்கு கொடுத்ததற்காக உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். மதர் தெரேசா அப்படின்னு சொன்னா எவ்வளவு குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள், எவ்வளவு ஏழை மக்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஓ சகோதரன் கஷ்டப்படும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது, குடிகாரனுடைய ஒரு குடும்பத்தை பாக்குறீங்க, பிள்ளைகள் பட்டினியா கிடக்குது, மனைவி அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கா, அந்த குடும்பத்திற்கு போய் நீங்கள் ஆதரவு செய்யும் பொழுது நீங்கள் தான் அந்த நல்ல சமாரியன். யாராவது ஒரு பிள்ளை மிகுந்த கஷ்டத்தோடு வாழுகிறது, அந்த பிள்ளைக்கு போய் நீங்கள் உதவி செய்யும் பொழுது, ட்ரெஸ் வாங்கி தரும் பொழுது நீங்கள் தான் அந்த நல்ல சமாரியன். வேலை செய்கிற ஸ்தலத்துல எஜமான்கள் ஊழியர்களை கடுமையாக நடத்தும் பொழுது அவர்களுக்கு நீங்க ஆதரவா இருக்கிறீங்க பாருங்களேன், நீங்க தான் அந்த நல்ல சமாரியன். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்றாரு, நீ எங்கேயாவது போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ் டைம்ல போய் அந்த ஆர்ஃபனேஜுக்கு சாப்பாடு போட்டேன், இந்த ஆர்ஃபனேஜுக்கு சாப்பாடு போட்டேன், என் பிறந்த நாளை நான் முன்னிட்டு இதை செய்யறேன் அப்படின்னு நீ செய்யாத. நீ எங்க இருக்கிறியோ உன் கண்ணு முன்னாலேயே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நீ உதவி செய்கிற ஒரு நல்ல சமாரியனாய் மாறு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய பிறன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீங்க சமாரியனா, யூதனா, இவன் நல்லா படித்தவனா, இவன் கிறிஸ்தவனா, இதெல்லாம் நீ பார்க்காத. கஷ்டப்படுறானா ஒருத்தன், அவனுக்கு நன்மை செய்கிறவன் தான் உன்னுடைய பிறன் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை தான் இங்க கொடுக்கிறார். இதுதான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதின் அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அடுத்த பகுதிக்கு பேர்லாம் கடைசி பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம். மார்த்தாள் மரியாள், மார்த்தா அண்ட் மேரி, இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். லூக்கா 10:38-39. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இயேசு பெத்தானியா அப்படின்ற ஊருக்கு அவர் போகிறார். அந்த இடத்துல மார்த்தாள், மரியாள், லாசரு அப்படின்ற ஒரு குடும்பத்தை மீட் பண்றார். சோ எப்பெல்லாம் இயேசு அந்த யூதேயா பகுதி, அந்த எருசலேம்ல சுற்றில இருக்கிற இடங்களுக்கு அவர் ஊழியத்துக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டுல தான் தங்கி இருப்பார். இவர்களை மிகவும் இயேசு நேசித்தார். இந்த குடும்பமும் இயேசு ரொம்ப நேசித்தது. அதனாலதான் லாசரு மரணம் அடைந்த போது இயேசு லாசரு கல்லறையில போய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், மரியாள், மார்த்தாள் எல்லாம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி கொடுப்போம், முதல் வசனமா சொல்லி தருவோம், இயேசு கண்ணீர் விட்டார். இருக்கிறதே குட்டி வேர்ஸ் அதுதான், ஜீசஸ் வெப். ஸோ அப்போ அழுத போது அங்க சுற்றி இருந்த அந்த மனிதர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தை அவர் எவ்வளவாய் நேசித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரொம்ப இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம். இப்போ ஒரு காரியம் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா, மார்த்தாள் இயேசு வந்த போது அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போயிட்டு கிச்சன்ல சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவினுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. பாருங்க, அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். லூக்கா 10:40.
மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஸோ இந்த இடத்துல மார்த்தா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, நீங்க வேற 12 பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யணும், எல்லாத்தையும் விட்டுட்டு சோம்பேறி மாதிரி வந்து உங்க பாதத்தடில் உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காளே, கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றத பார்க்கலாம். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இப்ப இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? மார்த்தாமா மார்த்தாமா, ஏமா கத்துற, தேவையானது ஒண்ணுதாம்மா, மரியாள் அதை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்க சொல்லக்கூடாது, அப்ப இயேசுக்கு சாப்பாடு போடுறது தப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்க, இல்லைன்னா நம்ம வீட்டாருக்கு கண்டிப்பா ஆகாரம் கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல நம்ம எதை கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நம்முடைய வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவது, எதை முதன்மையா செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம இப்படிதான் எரிச்சல் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்களா, டயர்ட் ஆயிடுவாங்களா, அப்புறம் எல்லார் மேலையும் எரிஞ்சு விழுவாங்க. இதுதான் இங்க நடக்குது. இப்போ கண்டிப்பாக மரியாள் வந்து சோம்பேறி கிடையாது. மரியாள் வந்து கண்டிப்பாக சகோதரியாகிய மார்த்தாளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய தேவைக்கு மிஞ்சி காரியங்களை செய்யறது தான் மார்த்தாளுடைய வேலை அப்படின்னு. இப்ப உதாரணமா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இன்னைக்கு காலையில நமக்கு வீடு கிளீன் பண்ற வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டில் இன்னைக்கு வீடு கிளீன் பண்ண போகிறேன், அதனால இன்னைக்கு சிம்பிள் ஃபுட்டு தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேளைக்கு சேர்த்து என்ன பண்ணிடலாம், சமையல் பண்ணிடலாம். வீடு கிளீன் பண்ணுறதையும் எடுத்து போட்டுக்கிட்டு, வீட்டில் இருக்கிற அவ்வளோ துணியும் துவைச்சிக்கிட்டு, இதை தாண்டி சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட்டு, அப்புறம் ரைத்தா, கத்திரிக்காய் வேற, இன்னும் வேற ஏதாவது டிஷ்ஷு, மீன் ஃப்ரை, அதுன்னு எதாவது அப்படி வகை வகையாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன தேவையோ அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அந்த வேலையை குறைத்து கொண்டு மற்ற காரியங்களை செய்யலாம். அப்போ மற்றவங்க மேலே கோபம் எரிச்சல் வராது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு தோசை அப்படின்னு சொன்னால் அவசரத்துக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இட்லி பொடி இருக்கும், வச்சு சாப்பிட்றலாம். இல்லைன்னா டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னியை போடுறீங்க, செஞ்சு சாப்பிட்றீங்க. இல்லை இந்த ஹோட்டலில் வைக்கிற மாதிரி கிரீன் சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி, சாம்பார், அப்புறம் பொடி, இத்தனை வச்சு ஒரு தோசை சாப்பிடணுமா? அவசியம் இல்லை. அப்போ நம்மளே சில வேலையை வலுக்கட்டாயமா இழுத்து போட்டுக்கிட்டு மற்றவங்க மேல கோபப்படுவோம். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லித்தராரு அப்படின்னா, தேவையானது ஒன்றே, மரியாள் வந்து என் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிற அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்ப அந்த நாட்கள்ல எப்படி கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னா, ரபிமாருடைய பாதத்துல தான் போய் உட்காந்துப்பாங்க. அப்படி இப்ப சர்ச்சில் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிப்பேன். என்னன்னா, விசுவாசிகள் வந்து பாஸ்டருடைய காலடியில உட்காந்து கத்துக்கணும். ஆனா எப்படி நம்ம சர்ச்ல நடத்துறோம்? பண்றவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க, கேட்கறவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நிறைய வேளையில இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே உயிர் போகிற மாதிரி கத்தி சொல்லி கொடுத்துட்டு இருப்போம், அங்க ஜாலியா கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லாட்டா ஏதாவது யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மெசேஜ் முடிஞ்சிடுச்சா உடனே எழும்பி நின்று காணிக்க போடுப்பா, காணிக்க, அவள்தான் கிளம்பு, ஆசீர்வாதம் குறியாச்சு அப்படின்னு போவாங்க. இப்ப பவுல கூட நீங்க பாத்தீங்கன்னா கமாலியேலின் பாதத்தருகே உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரு சொல்ற மாதிரி அந்த சிஷியர்கள் அவருடைய பாதத்துல உட்கார்ற அந்த அனுபவம் அப்படின்னா. இப்ப மரியாளை இயேசு என்ன சொல்றாருன்னா, என் பாதத்தருகே உட்கார்ந்து தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதுதான் தேவை, அது ஒண்ணுதான் தேவை, அந்த ஒண்ணு நீங்க பண்ண மாட்டேங்கிற, நீ புலம்புற அப்படின்றத மார்த்தாள்கிட்ட சொல்றாரு. இப்ப தேவையானது ஒன்று அப்படின்னும் போது இது வித்தியாசப்படும். இப்ப சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்ப இவருக்கு என்ன ஆசை? தேவையானது ஒன்று என்னன்று இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, ஆண்டுடைய சமூகம். நம்மளும் அதை தான் தேர்ந்தெடுக்கணும், சரியா? ஆனால் இயேசு ஒரு முறை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பணக்கார வாலிபன் அவரை சந்திக்க வரும் பொழுது அவன்கிட்ட சொல்றாரு, நீ வந்து கற்பனைகளை கைக்கொள்னு சொல்லுவார். சொன்னும் போது அவன் சொல்லுவான், நான் சிறு வயதுல இருந்தே இதை கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்வார் அப்படின்னா, லூக்கா 18:22 இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இங்க ஒன்று அப்படின்னு நீங்க சொல்ற, தேவையானது ஒன்றே. இப்ப இவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா,
இவன் பண ஆசை பிடிச்சவன், எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு ஓடுறவன். அப்போ இவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஆண்டவர் மேலே அன்பை இல்லாமல் பணத்து மேலே அன்பு இருக்கிறனால சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் வித்துட்டு வா, அப்போ தான் என்னை பின்பற்ற முடியும். அப்போ இவனுக்கு தேவையானது அது. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம் பாருங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம கடந்த வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னும் போது பழைய வாழ்க்கைக்கு போகிறத குறிக்கிறது. 2 நினைவுகளால் ஆண்டவரை பின்பற்றுவது, இப்படி நிறைய காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி தான் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற விசுவாச பாதையிலே முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட வேண்டும். இதுதான் அந்த ஒன்று. புரியுதா? ஒன்று செய்கிறேன். அப்ப மரியாள் ஒன்று செய்தால் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கவனித்தாள். தாவீது ஒன்று செய்கிறார், தேவ பிரசன்னத்திலே விழுந்து கிடக்கிறார். இயேசு அந்த பணக்கார வாலிபன்ட்ட ஒன்று சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு, நீ பணத்தை நம்பாத, அதெல்லாம் தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அவரை பின்பற்றுவதுதான் அந்த ஒன்று. பவுல் சொல்றாரு, ஒன்று செய்கிறேன், என் பழைய வாழ்க்கையை நான் மறந்துட்டு எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக கை நோக்கி ஓட போறேன். அப்ப புரியுதா உங்களுக்கு? எது நம்முடைய வாழ்க்கையில ஒன்று அப்படின்றத அறிந்து நம்ம செயல்படணும். நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். பாருங்களேன், இப்ப மார்த்தாள் அப்படின்னு சொன்னா நிறைய வேளை நான் பார்த்துருக்கிறேன், சில வீட்டு கூட்டம் வைப்பாங்க. வீட்டு கூட்டம் வச்சுட்டு அந்த வீட்டுக்காக நம்ம ஜோம் பண்றதுக்கும் அவங்க ஆசீர்வாதத்துக்காக தான் போயிருப்போம். ஆனால் அவங்க பிரியாணி வாங்குறதுக்கு, பரோட்டா வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தரா எஞ்சி போவாங்க, டீ போடுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. யாருமே முழுமையாக ஜபத்தில் உட்காரவே மாட்டாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா ப்ரேயர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பர்த்டே குழந்தை கூட அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த அப்பா அம்மா அதை வளர்க்குறது எப்படின்னு அங்கே பாஸ்டர் சொல்லுவாங்க, அதை கேட்க கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ அவங்களுக்கு எதில் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பாருங்களேன். இவங்க தான் மார்த்தாள். ஒரே சாப்பாட்டிலே தான் குறியாக இருக்கும். வந்தவங்களை கவனிக்கணும் தான் கண்டிப்பாக, அதுக்குன்னு சாப்பாடு போடாதீங்கன்னு நான் சொல்லலை. விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம்தான். மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, பியூட்டி பார்லருக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்குள்ளே இங்கே பாஸ்டர் நொந்து நூலாயிரணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் ப்ரெஷர் பண்ணுவாங்க, கூட்டம்லாம் நிறையா வந்துருச்சு பாஸ்டர், கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருங்க பாஸ்டர்னு. நான் யோசித்துப்பேன், தேவன் தான் இந்த இரு பிள்ளைகளும் இணைத்து வந்து ஆசீர்வதிக்கணும். ஆனால் மார்த்தாளை போல பியூட்டி பார்லருக்கு நல்ல டைம் இருக்குது, சாப்பாட்டுக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, ஆனால் தேவனுக்கு டைம் இல்லையே அப்படின்னு நான் பார்த்துப்பேன். கடைசியில் இதில் முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது யாராவது குறை பேசிட்டு போயிருப்பாங்களா, 2 பேர் அழுவாங்க, ஒரே சண்டையாக இருக்கும். இல்லைன்னா நிறையா மீந்து போயிடும், இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. இல்லைன்னா பத்தாமல் போயிடும், ஏதாவது ஒரு குறை அங்கே வந்துடும். அப்போ இயேசு இல்லாத வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். குறை தான் பேசுவோம், மற்றவங்க முன்னால் எரிச்சல் பட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், நான் மார்த்தாளாக இருக்கிறேனா மரியாளாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். டெய்லி வேலையை கூட நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னா, தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தோன்னா, இப்போ பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பஸ் வருதுன்றதுக்காக ஜோம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் பைபிள் படிக்கிறதே பெரிய விஷயம். டைமே இல்லாட்டாலும் எக்ஸாம்னாலும் மொபைல் மட்டும் பார்த்துருவாங்க, ஆனால் பைபிள் வாசிக்க டைம் இருக்காது. அப்போ இவங்க தான் யார்? மார்த்தாள். அப்போ நான் 3 காரியத்தை இந்த வேளையில் சொல்லி நான் முடிக்க போகிறேன். நம்மளே செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த 3 கேட்டகரியில் ஒருத்தராக தான் இருப்பீங்க. அதாவது ஒன்று மார்த்தாளாக இருப்பீங்க, இல்லைன்னா மரியாளாக இருப்பீங்க, இல்லைன்னா இயேசு வீட்டுக்குள்ளே வராத ஒரு நபராக இருப்பீங்க. ஏன்னா மார்த்தாள் மரியாள் இயேசு கூட இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் இயேசு கூட இருந்தாலும் இயேசு பாதத்தில் வரல. அப்போ மரியாள் அப்படின்னு சொல்லும்பொழுது தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதற்காக டைம் எடுத்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து உங்களை ஜீவபலியாக அர்ப்பணித்து அவருடைய பிரசன்னத்தில் இருந்து பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடி அந்த பண ஆசை இல்லாமல் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். சரியா? மார்த்தாள் இயேசுவை உபசரிக்க வேண்டும் என்ற நல்ல குணம் படைத்தவள் தான். ஆனால் தேவையான ஒன்றை விட்டுவிட்டபடியால் மன சோர்வுக்குள்ளாய் மற்றவர்கள் மேல் எரிச்சல் அடைந்தாள். உங்கள் வீட்டில் சண்டை வருதா, பிரச்சனை வருதா,
ஒரே அடிதடி, வேலை செய்யல, அது இதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? செக் பண்ணிக்கோங்க. மார்த்தால போல நிறைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு ஒருத்தரை நாய் பெயின் திட்டிக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடிந்து கொள்ளுகிறார்கள். அப்போ மார்த்தால போல சோர்வு அடைந்திருக்கிறீங்கன்னா இந்த வேளையில உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பேரை போட்டு நீங்க சொல்லிக்கோங்க, மார்த்தாளே மார்த்தாளே. ஒருவேளை உங்க பேர் எஸ்தர்னா, எஸ்தர்மா ஏமா இவ்வளோ வேலை செஞ்சு நீயே கஷ்டப்படுத்திக்கிற, மோசஸ் ஏன்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்னு உங்க பேரை போட்டு சொல்லிக்கோங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. ஏன் அப்படின்னா தேவன் உங்களோடு கூட இருந்து அந்த வேலைகளில் உதவி செய்வார். எப்போவுமே ஒன்றை நான் மறக்கவே மாட்டேன். பில்லி கிரஹாம் வைஃப் தன்னுடைய கிச்சனில் டிவைன் சர்வீசஸ் ஹெல்ட் த்ரைஸ் அ டே போட்டிருப்பாங்களாம். அப்படின்னா கிச்சனில் ஒவ்வொரு நாளும் 3 முறை தெய்வீக சேவை இங்கே நடைபெறுகிறது. அப்படின்னா கிச்சனில் போய் என்னதான் நீங்கள் தெய்வீக சேவை செய்ய முடியும்? சமையல் தானே பண்ணுவோம், காய்கறி நறுக்குவோம், கிச்சனை க்ளீன் பண்ணுவோம், இப்படிதான் செய்வோம், பாத்திரம் கழுவுவோம். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் முறுமுறுப்பு இல்லாமல் தேவ மகிமைக்கென்று செய்ய வேண்டும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகள், நான் தான் இந்த கிச்சனில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே தான் கடக்க வேண்டியது இருக்குது, ரொம்ப வேலை ஸ்தலத்தில் வேலை ஜாஸ்தியாக இருக்குது இப்படின்னு ஒருவேளை டயர்டாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வேலைகளை எல்லாம் லகுவாக்கித்தாங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை மரியாளை போல அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள கிருபை தருவார். உங்கள் எரிச்சல் மாறிடும். மற்றவங்க மேலே நீங்கள் கசப்பு வச்சிருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இந்த மாத்தாள் கேட்டகரியிலும் சேர்த்துக்காதது, மரியாள் கேட்டகரியிலும் சேர்த்துக்காது. இயேசு இருந்த வீட்டுக்குள் வராதவர்கள், தங்கள் சொந்த காரியங்களில் மிகவும் அவசரமாய் பிஸியாக இருப்பவங்க. பிஸி அப்படின்னா ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். யாரெல்லாம் நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் அந்த சாத்தானுடைய நுகத்தில் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஞ்சர் அது. பிஸி பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். நம்ம ஆண்டுடைய நுகத்தை தான் சுமக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசியாக நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? மார்த்தாள்லையா, மரியாள்லையா? இல்லட்டா இது 2த்துலேயும் சேர்க்காம வெளியே எங்கேயோ பிஸியாக ஓடிட்டு இருக்கிறீங்களா? இன்றே தீர்மானியுங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.